இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஐஎம்எஸ் சம்மந்தமாக ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஐஎம்எஸ் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ இந்த ஆப்ஷன் 14th அக்டோபர் 2024 ஜிஎஸ்டி போர்ட்டலில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தான் இந்த அட்வைசரி. இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, சப்ளையர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த டீட்டெயில் நமக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகும். அந்த டீட்டெயிலை அக்செப்ட் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது, இல்லை கீப் பெண்டிங் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இந்த ஐஎம்எஸ் சிஸ்டமில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த இன்வாய்ஸ்க்கெலாம் அக்செப்ட் பண்ணோமோ அது மட்டும்தான் GSTR 2Aல எஃபெக்ட் ஆகும். இந்த GSTR 2Aல இருக்கிற டீட்டெயில் GSTR 3Bக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகும். இது நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டீம்டு அக்செப்டட். போர்ட்டலில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே டைரெக்டாகவே GSTR 3Bயில் ரிஃப்ளெக்ட் ஆயிரும் ஆஃப்டர் 14th அப்புறம். இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் சர்வீஸ், இதில் ரிட்டர்ன், இதில் நியூ ஆப்ஷன் தான் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் IMS டாஸ்போர்ட். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த டாஸ்போர்ட் போகும். இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைனாக்கா எப்பொழுதும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற மாதிரி இயர், குவார்ட்டர், பீரியட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் GSTR 2B அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஐடிசி அவைலபிள் டீட்டெயில் எல்லாமே இந்த டேபிளில் காமிக்கும். ஐடிசி நாட் அவைலபிள் இந்த டேபிளில் காமிக்கும். ஐடிசி ரிவர்சல் இந்த டேபிளில் காமிக்கும். இப்போ ஒன் மோர் ஆப்ஷன் ஓப்பன் IMS டாஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஏற்கனவே பார்த்த அதே போர்ட்டலுக்கு தான் போகும். இன்னுமே சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பிக் பண்ணல. இந்த மந்த்லேயும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அந்த எரர்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இது மேண்டேட்ரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு மோர் அட்வைசரி வேணும் அப்படின்னா வியூ அட்வைசரிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா எதுலேருந்தெல்லாம் பிக் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. GSTR 1, 1A, 5, 6 இங்கேருந்தெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. டீட்டெயில் ஐஸ்கேட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த பேசிக் கான்செப்ட் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ப்ராப்பராக ஆட்டோ பாப்புலேட் ஆகுது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல B2B இன்வாய்ஸ் டோட்டல் கவுண்ட் என்னவோ கவுண்ட் காமிக்கும். அதே மாதிரி இன்வாய்ஸ் அமெண்ட்மெண்ட்டு, டெபிட் நோட் அமெண்ட்மெண்ட்டு, கிரெடிட் நோட் அமெண்ட்மெண்ட்டு, இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் இன்வாய்ஸு, அதோட அமெண்ட்மெண்ட்டு எல்லாமே டோட்டலாக நம்ம போர்ட்டலில் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரீனில் இன்வாய்ஸ் கவுண்ட் காமிக்கும். இது மேலேயே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல வச்சு நீங்கள் கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் இந்த 3 ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். அந்த இன்வாய்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா, ரிஜெக்ட் பண்ணுறீங்களா, பெண்டிங் வைக்கிறீங்களா அப்படின்னு கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இன்வாய்ஸ்க்கும் நீங்கள் ஆக்செப்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதெல்லாம் அக்செப்ட் பண்ணீங்களோ அது மட்டும் GSTR 2Aக்கு மூவ் ஆகும். ரிஜெக்ட் பண்ணது வராது, பெண்டிங் வச்சுருக்கதும் வராது. இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எகைன் சப்ளையர் ரெக்டிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் பெண்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி கிளைம் பண்ணுவீங்க. ரிஜெக்ட் பண்ணதை உங்களால் கிளைம் பண்ண முடியாது. இந்த டீட்டெயில் எக்ஸலாக டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கம்ப்யூட் GSTR 2Bன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த டேட்டா தான் GSTR 3Bக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகும். இது ஒரு மேனுவல் ஒர்க் தான். உங்கள் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டரை பார்த்து கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு இன்வாய்ஸாக அக்செப்ட் பண்ணுறீங்களா, ரிஜெக்ட் பண்ணுறீங்களா, இல்லை பெண்டிங் வைக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக செலக்ட் ஆல் கொடுத்து சப்மிட் பண்ணீங்க, அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே இமிடியட்டாக அக்செப்ட் ஆகிக்கும். இந்த ஆப்ஷன் ஒரு மேண்டேட்ரி ஆப்ஷன் இப்போதைக்கு கிடையாது. ஃப்யூச்சரில் மேபி மேண்டேட்ரியாக கொண்டு வரலாம். இந்த ஆட்டோ பாப்புலேஷன் இன்னும் 100% மைக்ரேட் ஆகலை. ஒன்ஸ் 100% மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் லைவாக GSTR 3B எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கூடிய சீக்கிரத்திலே நம்ம சேனலில் ரிலீஸ் ஆகும். இந்த ஆக்டிவிட்டி மட்டும்தான் இப்போ வந்திருக்க நியூ சேஞ்சஸ். இதுக்கப்புறம் GSTR 3Bயில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. GSTR 2A இதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக போர்ட்டலில் டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். அது அப்படியே 3Bக்கு வரும். இப்போ அந்த 2B டேட்டாவே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ரிஃப்ளெக்ட் ஆகிருக்க எல்லா டேட்டாவுமே கிளைம் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரு சில இன்வாய்ஸ் தப்பாக இருக்குது, அமௌண்ட்டு மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணலாம். கரெக்டாக இருந்தால் மட்டும் அக்செப்ட் பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டி மேனுவலாக பண்ணி நம்மளோட இன்புட்டை நம்மளே ஃப்ரீஸ் பண்ணலாம்.
அந்த டீட்டெயில் மட்டும்தான் வந்து ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு வரும். ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு வந்ததுக்கப்புறம் டேபிள் 4ல் நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயிலெலாம் வந்து ரிமைனிங் வந்து அன்சேஞ்ச். இது மாதிரி டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இம்மிடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டு இம்மிடியட்டாக வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் நண்பர் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.